பேத்தி இருக்காளே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரித்திகாக்கு அலர்ஜி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்க சொல்லிருக்கா. ஓடி போதுமா? இல்ல சித்தி, நான் இதுக்கு அப்படி சொல்ல போறேன். உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. அன்னைக்கு நாங்க ஷாப்பிங் வரலன்னு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ நீ அந்த சிவாவும் அங்கதானே இருந்தீங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடி. நீதான் கண்டிப்பா சொல்லிருப்ப. ஐயோ அத்தை, உண்மையாவே நாங்க அன்னைக்கு திருடனதா துரத்திட்டு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது அவங்க வீடுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய், எப்படியாச்சும் என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ ஒரு முடிவோட தான் இருக்கல. உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், அவதான் சொல்லலன்னு சொல்றல்ல, சும்மா நீங்களே இதை நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. ஐலி, இத பாரு, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இல்லப்பா, அம்மா மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லப்பா. என் தங்கச்சி ரித்திகா விஷயத்துல நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனாப்பா? ஆனா உனா அழ வேண்டியது நீ சொல்லாம இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? சொல்லடி. ஏண்டி, அவதான் அவ அம்மா மேலேயே சத்தியம் பண்ணி சொல்லலங்கிறாள்ல, அதுக்கப்புறமும் இவதான் சொன்னான்னு நீங்களா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இவ சொல்லல. ஜமுனா, அயலி மத்தவங்க மாதிரி இல்ல. அவ அம்மா மேலேயே அவ சத்தியம் பண்றான்னா அது நிச்சயமா உண்மையா மட்டும்தான் இருக்கும். அப்படியா? சரி. அப்போ நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த இந்திராணி கிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? இவ தங்கச்சி போய் வாழ போற குடும்பம் அது. அதுவும் இல்லாம யதார்த்தமா அவங்களே வந்து இவகிட்ட பேச்சு கொடுத்தாலும் இவளால எப்படி பேசாம இருக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அவங்களா வந்து பேசினாலும் சரி, இவ அவங்க கிட்ட பேசக்கூடாது. இவ மட்டும் இப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்குதான் நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது கடைசி நாளா இருக்கும். அம்மு எப்படி இருக்கா? காலேஜ் முடிச்சிட்டாளா? ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கா அவ. தினேஷ், எப்போடா என்ன கூட்டிட்டு போவ? சரி கவிதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? ஓகேடி, அப்ப நானும் கிளம்புறேன். அடுத்த தடவை பார்க்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரி கவிதா, பாய். பாய். பேபி, அந்த துபாய் விஷயம் என்னாச்சு? ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சதா? சீனியர், என்னாச்சு? பேபி, துபாய் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பேபி. ஆனா அமௌண்ட் தான். என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்குற? உனக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் 2 lakhs வேணும் பேபி. சரி, ஓகே, அத நான் ரெடி பண்றேன், நீ மத்த ப்ராசஸ் பாரு. ஓகே பேபி. பேபி, ஆனா அந்த அமௌண்ட் நம்ம துபாய் போய் செட்டில் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அங்க சர்வைவல் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும். இமிடியேட்டா வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகும். ஆமா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அதுக்கு எப்படியும் ஒரு 5 lakhs தேவைப்படும். 5 lakhs? சரி, அதையும் நான் ஏற்பாடு பண்றேன், நீ கவலைப்படாத. சரி, அவ்வளவு அமௌண்ட எப்படி நீ ரெடி பண்ணுவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ என்ன துபாய் கூட்டிட்டு போற வேலையை மட்டும் பாரு. சரி. என்ன பண்றதா?
இப்பவே இவள கூட்டிட்டு போய் வீட்ல எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லுவேன். பேசுறத கேட்டீங்கல்ல, அவன் போக்கஸ் முழுக்க பணத்து மேலதான் இருக்கு. ஒரு தடவை பார்த்தா நமக்கே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுது. இவன் என்னன்னா அவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான். நீ இத வீட்டுல போய் சொன்னா மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா என்ன? இன்னும் சொல்ல போனா இதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் மேல இருக்க கோவமும் வெறுப்பும் இன்னும் அதிகம் தான் ஆகும். அப்போ இது இப்படி விட சொல்றீங்களா? வேற விதத்துல டீல் பண்ணலாம்னு சொல்றேன். பேபி, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். என்னை கழட்டி மட்டும் விட்டுறாத. பேபி, நான் எதுக்கு உன்னை கழட்டி விட போறேன்? நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு, அப்புறம் பாரு, துபாய்க்கே உன்னை இளவரசி மாதிரி பாத்துப்பேன்.